வியூவர்ஸ், இப்போ நம்ம ஹெச்சிசிஜி அப்படின்ற ஷேரோட இன்ட்ராடே பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி வந்து ஆர்டர் போட்டுட்டேன். என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, செல் ஆர்டர் தான் போட்டிருக்கேன். செல் ஆர்டர் என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கேன்னா, ரூ. 588 ரேட்டுக்கு நான் செல் ஆர்டர் போட்டிருக்கேன். அதை வந்து நான் மாடிஃபை பண்ணுறதுக்காக ரெடியாக வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து செல் பண்ணிட்டு பை பண்ணுற மெத்தடில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இப்போ ரேட் இப்போ கரண்ட் ரேட்டை பார்த்தீங்கன்னா ரூ. 583.95 போயிருக்கு. ஸோ மேப்பை கொஞ்சம் பார்ப்போம். மேப்பில் பார்த்தீங்கன்னா டவுனில் தான் போயிட்டுருக்கு, ஆர்எஸ்ஐயோ எம்ஏசிடியோ. இது மார்னிங்கே வந்து 586.40 போயிடுச்சு. ஸோ என்னோடய கணிப்பு 588க்கு போகும். அப்படி போய் டச் பண்ணிவிட்டு எனக்கு பை பண்ணிடுச்சுன்னா அப்புறம் நான் கீழே இறங்கினோடனே திருப்பி அதை ஆவரேஜ் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிடுறேன். இறங்கிட்டே போகுது. ஸோ இது இறங்கிட்டே போகுது அப்படின்னு நம்ம நினைக்க வேணாம். ஸோ ரேட் வந்து எந்தளவுக்கு மாற்றமே இல்லை. ஸோ ஆர்எஸ்ஐ வேல்யூ வந்து கீழே இறங்கிடுச்சு, எம்ஏசிடியும் டவுனில் வந்துடுச்சு. ஆனால் ரேட்டை பார்த்தீங்கன்னா அதே 584லே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆர்எஸ்ஐ 50ல் இருக்குது. அதை புஷ் பண்ணி 70க்கு போச்சு அப்படின்னா இங்கே ரேட் பார்த்தீங்கன்னா எப்படி 587 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் சேஃப்டிக்கு 588 போட்டிருக்கேன். 588 வந்தால் நான் செல் பண்ணிவிட்டு அதை விட கீழே ரேட்டுக்கு ₹1 ₹2 கீழே வரும்போது பை பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ட்ரேடை. ஸோ எனக்கு என்னோடய டார்கெட் ஒரு ₹1000 வந்தால் போதும் அப்படின்னு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் லாஸ் ஆகிறேன்னா ப்ராஃபிட் ஆகிறேன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஃபைவ் மினிட்ஸ் சார்ட்டை பார்ப்போம். சிஸ்டமே ஹேங் ஆகுது. இல்லை வந்துடுச்சு, பரவாயில்ல, நல்ல விஷயம். நான் ரெக்கார்டிங் போடுறதுனால தான் சிஸ்டம் ஹேங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரெக்கார்டிங் போடலைன்னா சிஸ்டம் ஹேங் ஆகாது. பார்த்தீங்களா, ஒருவேளை நெட்டு பிரச்சனையா என்னன்னு தெரியல. வெளியில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது இன்றைக்கி சென்னையில். இன்றைக்கி மழை பெய்யறதுனால நெட்வொர்க் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய சிஸ்டமே கொஞ்சம் ஹேங் ஆகிடுச்சு. என்ன நடக்குதுன்னே தெரில மார்க்கெட்டில். ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிவிடுவா.